அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் இந்த மாதம் நடக்க இருக்குங்க. இன்னும் 10 நாள்ல நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். கிரகண காலத்துல ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகளை குறைக்க சூரிய பகவானுக்கு உரிய மந்திரங்களை நாம இந்த நேரத்துல உச்சரிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறது, வஸ்திர தானம் கொடுப்பது, கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து இவையெல்லாம் நற்பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக கிரகணம் முடிந்த பிறகு புனித நீராடிட்டு குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்கிறது மனதுக்கு நிம்மதியும் வாழ்க்கையில் தெளிவையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த கிரகண காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம காலாகாலமாக பார்த்துட்டு வரோம். முக்கியமாக இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டினுடைய இந்த பிப்ரவரி மாதம் என்னைக்கு நடக்குது, இதனால் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரலன்னா நம்ம நாட்டில் இந்த கிரகணம் தெரியுமா, அதே போல் சூத காலம் அதாவது தோஷ காலம் இதனால் நமக்கு ஏற்படுமா அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வரவெல்லாம் தடைபடுது, நீங்கள் நல்லதை நினைக்கிறீங்க ஆனால் அது செய்ய முடியல, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது ஒரு தடையாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு தோஷம் இருக்கலாம். இந்த தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை எப்போதுமே நல்வழியில் கொண்டுட்டு போகாது. அதை நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்திருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தோஷ நிவர்த்தி செய்து வாழ்க்கையில நன்மையான பலன்களை பெற முடியும். சரி, இந்த வீடியோவில் நாம் இப்போது சூரிய கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த கிரகணம் சனியினுடைய ஆட்சி நிலமான கும்பராசியில் நிகழ்வது குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகண நேரத்தில் சூரியனுடைய ஆற்றல் குறைவதால் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மன அழுத்தம், தடை, சவால்கள் இவையெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக ராகு சூரியனுடைய சேர்க்கையால் உருவாகும் இந்த கிரகணம் எந்த ராசிக்கெல்லாம் சோதனையாக அமைய போகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த நேரத்தில் நாம் இந்த விஷயமெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, இவையெல்லாம் நமக்கு நல்லதில்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். சரி, இந்த கிரகணம் எப்போது நிகழப்போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை வேளையில் நிகழ இருக்கு. முக்கியமாக இந்த கிரகண நேரம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 5:30 மணிக்கு தொடங்கி இரவு 7:57 மணிக்கு முடிவடையும். அதே போல் 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமானது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கிரகணம் நம்மளுடைய இந்தியாவில் தெரியாது, அதனால் பெரிதாக தாக்கங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. தோஷ காலம் பெரிதாக இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, நாம் முதலாவதாக கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண நேரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீட்டில் கிரகண யோகம் உருவாகுது. ஜோதிடத்தில் அஷ்டம பாவம் என்பது ஆயுள், விபத்து, தடங்கள், அவமானம், நீண்ட கால நோய்கள் மற்றும் ரகசியமான விஷயங்களை காட்டக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வீட்டில் தான் சூரிய கிரகணம் உருவாகுகிறது அப்படின்னும் இதனால் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்க மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தம்பதியரிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம், வாய்ப்புகள் உங்களுக்கு இதுக்காக அதிகம் இருக்கு.
இதனால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் செலவுகள் அதிகமாக உயர்ந்து கொண்டே போகலாம். சேமிப்புகள் குறையக்கூடிய ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது. அதாவது சேமிப்புகள் குறையலாம். செலவு அதிகமாக இருக்கும்போது சேமிப்பில் இருந்து எடுத்து செலவு பண்ணுவீங்க. அதனால் சேமிப்பை பாதுகாத்து வைங்க. செலவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே போல் ஆடம்பர செலவுகள் செய்கிறீங்க அப்படின்னா அதை தவிர்க்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் கையில் இருக்கக்கூடிய இருப்புகள் கரையிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் ராகு இணைவு காரணமாக இந்த சிரமமான சூழ்நிலை உருவாகலாம். செய்யக்கூடிய பணிகளில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணியிடத்தில் உங்களுக்கு எதிர்கால சில எதிர்மறை நிகழ்வுகள் நடைபெறக்கூடும். இதனால் வேலை தொடர்பான பாதிப்புகள், நிதி இழப்பு போன்றவையெல்லாம் நேரிடலாம். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல பெயருக்கு குந்தகம் அல்லது மரியாதை குறையும் நிலை உருவாகலாம். அதனால் நீங்கள் யாருக்கிட்டையும் தேவையில்லாத பிரச்சனைகளை வச்சுக்கிறது தவிர்க்கிறது நல்லது. சொத்து அல்லது சட்ட ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பு கூடுதலான கவனம் அவசியம். பணம் தொடர்பான விஷயங்களில் அவசர தீர்மானங்கள் எடுக்கிறத தவிர்க்க வேண்டியது ரொம்ப நல்லது. யாரையும் நம்பி எடுத்த கவிழ்த்தன்னு உடனடியாக நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கறது, யாரையும் நம்பி உங்களுடைய பணத்தை வச்சிருக்க சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போதைக்கு ஈடுபட வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் மிகவும் நல்லது. அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்கு கிரகண யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் உருவாகுது. இந்த 12ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விரயஸ்தானம் எதிர்பாராத செலவுகள் மற்றும் நிதி இழப்புகளை குறிக்கக்கூடிய இடமா இருக்குது. எனவே இந்த சூரிய கிரகணம் சூரியன் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை 12ஆம் வீட்டில் நிகழ்கிறதால தேவையற்ற செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். பயணங்களால் அலைச்சல் மற்றும் உடல் சோர்வு ஏற்படக்கூடும். விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நீங்கள் இந்த மாதிரியான இரவு நேர பயணம் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக எந்த நேரத்திலுமே பண்ணாமல் இருக்கிறதே உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியினுடைய 7வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதால இந்த ராசிக்காரங்களுக்கு பெற்றோருடைய ஆரோக்கியம் குறித்த கவலை அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கெட்ட சவகாசத்தில் இருந்து விலகி இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனையை சந்திக்க கூடலாம். மேலும் பண இழப்புகளை சந்திக்க நேரிடலாம். மேலும் பண விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியினுடைய முதல் வீட்டில் சூரிய கிரகணம் நடக்க இருக்கிறதால இதனால் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம். இது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பம் அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு தேவையில்லாத நிம்மதி இழப்பு, பிரச்சனைகள், இந்த மாதிரியான சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடலாம். அதனால் நீங்கள் முடிந்த வரைக்கும் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. தேவையற்ற மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். தம்பதியரிடையே வாக்குவாதங்கள் அதிகரிக்கலாம். பண பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். சிக்கிய பணம் கூட கைக்கு வராமல் சிரமப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். தொழிலிலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். அப்படிங்கிறதால நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிரியாக கருதப்படக்கூடிய சனி பகவான் ராசியில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் எல்லா ராசிகளிலுமே வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வல்லது அப்படின்னு சொல்லலாம். அதில் சிலருக்கு சிறப்பாக இருந்தாலும் சில ராசிக்காரங்க வாழ்க்கையில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஒவ்வொரு முயற்சியிலுமே தோல்வியை சந்திக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நடக்க இருக்கு. முக்கியமாக இந்த கிரகணமானது கும்பராசியில் நிகழ இருக்கு. ஜோதிடத்தின்படி இந்த சூரிய கிரகணம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கிரகணம் நம்மளுடைய நாட்டில் தெரியாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த 2026ஆம் ஆண்டினுடைய சூரிய கிரகணம் பெரிதாக எந்த விதமான பாதிப்பையும் நமக்கு ஏற்படுத்தாத ஒரு கிரகணம் அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த சூரிய கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.